பரிசுத்த ஆவியானவர் நெருப்பாய் ஆக்கிற மகளே, உன் மேல நெருப்பாய் கர்த்தர் வந்துருச்சு. கடவுள் இருக்காரு இந்த இடத்துல, மகிமை இறங்குறாரு. கேட்டது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறாரு. அதற்காக கொடான கொடி நன்றி. அவர் கீழ் படிஞ்சதுனாலதான். அதுவும் உன் வஸ்திரங்கள் நெருப்பினால எரிகிறது. உன் வஸ்திரங்கள் நெருப்பினால சின்ன சபை நான் நினைச்சேன் ஆரம்ப காலத்துல. ஆனா பெரிய சபைக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த இடத்துல நடக்காதுல்ல. கடவுள் இப்போ வந்து முகமா பேசிட்டு இருக்காரு, என் கூட இருக்கிறாரு. வியாழக்கிழமை வர சொன்னாங்க. எனக்கு புதன்கிழமையும் மெசேஜ் வந்துச்சு, நீ செலக்ட் ஆகிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. இதுக்காக ஏசப்பாக்க கொடா கொடி நன்றி செலுத்துக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அபிஷேகம் இறங்குச்சு. என்னை சுற்றி நெருப்பு எறிகிற மாதிரி இருந்தது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனாலும் அந்த அக்கினியாக என்னை கடவுள் அப்படி தோணுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் கூட ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் நமக்கு ஏதோ தரிசனம் தராரு. அப்போ அதை நான் உண்மைனா எனக்கு அந்த மெசேஜும் எனக்கு அந்த மாதிரி வரணும் ஏசப்பான்னு சொல்லி நான் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி சுவாலை போன்றிருக்காங்களா, அந்த வார்த்தையும் வந்துச்சு. கர்த்தர் பேசினபடியே எனக்கு அந்த வார்த்தையும் வாழ்க்கையில இருக்கிற பலிப்பிடங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிற பலிப்பிடங்கள் மாற்றுகிறார். உன்னை கர்த்தர் அந்த அக்னி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை இறங்கி கரங்களை தட்டி ஓ பெற்றுக்கொண்டு அவர் தலையசைக்கிறவரா இருக்கிறார். அவர் தலையசைக்கிறவர் அந்த அக்னி நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன். இசப்பா எனக்கு கிடைக்கணும். கடைசி நேரத்தில் நான் போட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே சொன்னாங்க கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன். என் கூட ஏசப்பா இருந்தாருன்னா எனக்காக ஒரு சீட் அவங்க உலகத்துக்கு முனக்கும் இருக்கிற கனெக்ஷனை அந்த அக்கினி துண்டிக்கிறது. அந்த நல்லபடியா ஆண்டவர் இதை முடிச்சு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.